விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அரசு மருத்துவமனையில் தன் மீது தாக்குதல் நடத்திய பல்நோக்கு பணியாளர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாதிக்கப்பட்ட லேப் டெக்னீஷியன் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் மனு அளித்துள்ளார். அருப்புக்கோட்டை அரசு மருத்துவமனையில் மருந்து சீட்டு பதிவு செய்யும் பிரியா என்ற ஒப்பந்த ஊழியர் டிஜிட்டல் எக்ஸ்ரே இயந்திரத்தை இயக்கியதையும், தூய்மை பணியில் ஈடுபடும் பல்நோக்கு பணியாளர்கள் நோயாளிகளிடம் பணம் வசூலிப்பதையும் மருத்துவமனையில் பணிபுரியும் ராஜு என்பவர் தட்டி கேட்டுள்ளார். இதனால் ராஜுவை கடந்த 15ஆம் தேதி தூய்மை பணியாளர்கள் உள்ளிட்ட பல்நோக்கு பணியாளர்கள் சேர்ந்து தாக்கியுள்ளனர். இந்நிலையில் இதுகுறித்து உரிய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி ராஜு மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் மனு அளித்துள்ளார். அண்டு நான் கதவை திறந்துட்டு வெளியில் வர்றேன். ஒரு அழகர் முருகன் சொல்லி ஒருத்தர் வந்து எம்ஓ ரூமுக்கு வெளியிலேயே வந்து என்னை அட்டம் பண்ணார், அடித்தார். அதுக்கு உண்டான ஃபுட்டேஜ் ஃபுல்லாக அங்கே இருக்குது. அது வந்து இன்னும் காவல்துறை வந்து கைப்பற்றவில்லை. இரண்டாவது, நான் உள்ளே வந்து சொல்கிறேன், உங்கள் கண்ணுக்கு முன்னாடியே என்னை அடிக்கிறாங்க, இப்போ நீங்கள் என்ன சார் சொல்கிறீங்க, இது சம்மந்தமாக என்ன நடவடிக்கை எடுக்கிறீங்கன்னு கேட்டேன். மௌனமாக செல்ஃபோனை நோண்டிக்கிட்டு இருக்காருங்க. அப்போது நான் சுதாரிச்சிட்டேன். ஏன்னா சீப்பர் வந்து பணம் பறிக்கிறாங்க. வரக்கூடிய பேஷண்ட் நோயாளிகிட்ட, புற நோயாளிகிட்டையும் உள் நோயாளிகிட்டையும் பணம் பறிக்கிறத நான் ஒரு நாலேஜுக்கு கொண்டு போயிட்டேன். பேஷண்ட்டே கூட்டு போய் தான் நாங்கள் சொன்னோம். சத்துணவு மற்றும் அங்கன்வாடி ஊழியர்களுக்கு காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும் என்பது உள்ளிட்ட 8 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி விடியா திமுக அரசை கண்டித்து தமிழ்நாடு சத்துணவு ஊழியர் சங்கத்தினர் மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தர்ணா போராட்டம் நடத்தினர். இதேபோல் திருவண்ணாமலையில் தமிழ்நாடு சத்துணவு ஊழியர் சங்கம் சார்பில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் 100க்கும் மேற்பட்டவர்கள் பங்கேற்று கண்டன முழக்கங்களை எழுப்பினர். மேலும் காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக நுழைவு வாயில் முன்பு வாழ்வாதார கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு சத்துணவு ஊழியர் சங்கத்தினர் மாலை நேர தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதேபோல சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பும் தமிழ்நாடு சத்துணவு ஊழியர் சங்கம் சார்பில் தேர்தல் கால வாக்குறுதிகளை நிறைவேற்ற வலியுறுத்தி மாலை நேர கவன ஈர்ப்பு தர்ணா போராட்டம் நடைபெற்றது. விடியா திமுக அரசு சட்டமன்ற தேர்தலின் போது அளித்த வாக்குறுதியை நிறைவேற்ற கோரி தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கம் சார்பாக பல்வேறு இடங்களில் போராட்டம் நடைபெற்றது. விருதுநகரில் தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கம் சார்பாக ஓய்வூதியம் கோரி நடைபெற்ற பேரணியில் 100க்கும் மேற்பட்டோர் பங்கேற்று பணி நிரந்தரம் மற்றும் பணி பாதுகாப்பு வழங்கிட வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இதேபோல் திருப்பூரில் தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் சங்கம் சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி நடைபெற்ற பேரணியில் 200க்கும் மேற்பட்ட அரசு ஊழியர்கள் பங்கேற்று விடியா அரசை கண்டித்து கோஷமிட்டனர். தென்காசியில் விடிய அரசின் தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற வலியுறுத்தி அரசு ஊழியர்கள் கண்டன கோஷம் எழுப்பி பேரணி நடத்தினர். தென்காசி உழவர் சந்தையிலிருந்து புதிய பேருந்து நிலையம் வரை நடைபெற்ற இந்த பேரணியில் ஏராளமான அரசு ஊழியர்கள் பங்கேற்று தமிழக அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். தொடர்ந்து தொகுப்பூதியம், மதிப்பூதியம், சிறப்பு காலமுறை ஊதியத்தில் பணியாற்றி வரும் ஊழியர்களுக்கு வாழ்க்கை ஊதியம் வழங்கிட வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தென்காசி புதிய பேருந்து நிலையம் எதிரே ஆர்ப்பாட்டமும் நடைபெற்றது. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே சாதி தீண்டாமையால் உயிரிழந்த தூய்மை பணியாளரின் இறப்பிற்கு காரணமான திமுக பேரூராட்சி தலைவர் மீது நடவடிக்கை எடுத்து தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் என தூய்மை பணியாளரின் மனைவி மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தார். உடன்குடி பேரூராட்சியில் தூய்மை பணியாளர் சுடலைமாடன் என்பவரை திமுக உடன்குடி பேரூராட்சி தலைவரின் மாமியார் சாதியை சொல்லி இழிவாக பேசியதால் மனமுடைந்து கடந்த 2022ஆம் ஆண்டு தற்கொலை செய்து கொண்டார். அவரது மனைவி தங்கம்மாள் திமுக பேரூராட்சி தலைவர் ஹிமைரா ரமீஷ் ஃபாத்திமா மீது நடவடிக்கை எடுத்து அவரை தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் என மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தார்.